talents. You all have understanding. You are all intelligent. All of you are special people, and you have to work out in collective way and also individual way to show your quality of Sri Ganesh. That the rhythm of Sri Ganesha is working in him, and his understanding of music, which is one of his qualities, is that he dances on the music of which Nataraja, the father, Shiva, has taught. He dances so well, so lightly, he lifts his body, and the way he works it out is amazing. How does he do it with such a short person, with such a thick legs? He is very light. And the lightness comes because of innocence. Muladhara. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாய், எங்களின் இன்றைய காலை தியானத்தை நாங்கள் தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी
மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தங்கள் அன்பால் தங்களின் அருளால் தாங்கள் எங்களுக்கு உணவு, தண்ணீர், உடை, தங்குமிடம் என அனைத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள். தங்களுக்கு எங்களின் நன்றிகளை பணிவோடு செலுத்துகிறோம் அம்மா. தாயே, எங்களின் ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் மேன்மேலும் முன்னேறுவதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, தேடுதல் உள்ளவர்களை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு பொறுமையை தயவு செய்து தந்தருளுங்கள். எல்லா கவனச் சிதறல்களிலிருந்தும் எங்களுக்கு பற்றின்மையை தந்தருளுங்கள். எங்களின் வேலையில் விடாமுயற்சியை தந்தருளுங்கள். தாயே, தங்கள் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை சுத்தப்படுத்துவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறைகளையும், தீய சக்திகளையும், உபாதைகளையும் பூமி மார்க்கமாக அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடநாடைக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் நாடியில் இருக்கும் அனைத்து விதமான வாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் விருப்பங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்திவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களுள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும், உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர். எங்களின் செயல்களுக்குள் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து சக்தியை தருபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் மட்டுமே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். கவனம் நமது மூலாதார சக்கரம். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. So you are here as saviors and you have the power of Sri Ganesha which is to be used. So today's puja is specially to be done with a prayer in your heart that Sri Ganesha, please be kind and merciful and forgiving that you manifest within ourselves. Let all these hypocritical things, all these conditionings and all these wrong ideas we have, or all the wrong life we have had, should just disappear like thin air, and let the beautiful moonlight of your soothing qualities of innocence be manifested through us. Let us manifest these qualities. This is what is to be asked today. So please be careful, very careful about it, that you again make your Muladhara very healthy and powerful. May God bless. So our prayer should be that let our Muladhara be healthy and strong. That's all. Let's pray. கவனம் நமது மூலாதார சக்கரம். நாம் பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுக்கு அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு முதலியவற்றை எங்களுள் நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுள்
உங்களை வெளிப்படுத்த ஸ்ரீ கணேச தத்துவம் வெளிப்படுத்தப்படும் அப்பா. இந்த பாசாங்கத்தனமான எல்லா காரியங்களும், நிபந்தனைகளும், தவறான எண்ணங்களும், நாங்கள் கொண்டிருந்த தவறான வாழ்க்கையும் மெல்லிய காற்றை போல மறைந்து போகட்டும். மேலும் நிலவின் ஒளி போல உங்களின் இனிமையான கள்ளம் கபடமற்ற குணம் எங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படட்டும். ஸ்ரீ கணேசா, எங்களின் மூலாதார சக்கரம் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பதற்கு எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் குணம் எங்களுள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். எங்களின் அனைத்து செல்களிலும், அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்க வேண்டும். தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றிவிடுங்கள். நாங்கள் உங்களின் கவனத்திற்கு தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு அருள் புரியுங்கள். எங்களுக்குள் ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள். கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர் விசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि निर्विश्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्ययति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मका त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारो पूर्वरूपं गकारो मध्यमरूपम् अनुस्वारोश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नारसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशं कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तराक्षसं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतये पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி, தாங்களே தெய்வீகத்தின் நுண் அறிவை எங்களுக்குள் உணர்த்துபவர், தாங்களே ஆகாய தத்துவத்தின் ஆசானாவே, தாங்களே காற்று தத்துவத்தின்
ஆசானாவே. தாங்களே நீர் தத்துவத்தின் ஆசானாவே. தாங்களே ஒளியின் ஆசானாவே. தாங்களே பூமி தத்துவத்தின் ஆசானாவே. தாயே, இப்பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கும் சகஜ யோகத்தை பற்றிய அறிவை அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்குள் நாங்கள் யார் என்பதை உணர்த்தி எங்களுக்குள் தெய்வீகத்தை பற்றி புரிய வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவை தந்திருக்கின்றீர்கள். எங்களின் கவனத்தை ஒருங்கிணைப்பவரும் தாங்களே. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடைகின்றோம். எங்களின் எல்லா நிலைகளிலும் தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள். நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற அழுத்தமான ஆழமான எண்ணமானது எங்களுள் பதிய பெற்று எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே சரணடைந்திருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் சொரூபம். எங்களுக்குள் அமைதி, மன நிறைவு, மகிழ்ச்சி, குடும்ப நலன்கள், ஆரோக்கியம் போன்ற அனைத்தையும் எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் தாராளம், கருணை உள்ளம் முதலியவற்றை தருபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான கவனங்களையும் கவலைகளையும் சங்கடங்களையும் தங்களிடத்தில் சரணடையச் செய்யும் பொழுது நாங்கள் முழுமையான அமைதியையும் திருப்தியையும் எங்களுள் நிலை கொண்டிருப்பதை உணர்கிறோம் அம்மா. தங்களின் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவமானது எங்களுள் வியாபித்திருக்கும் பொழுது நாங்கள் ஆனந்தத்தை மட்டுமே உணர்கிறோம் தாயே. தாயே, நாங்கள் என்றென்றும் எங்களுக்குள் தங்களால் அருளப் பெற்றிருக்கின்ற குரு தத்துவத்தையும் முழுமையாக உணர்ந்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக மட்டுமே இருப்பதற்கு அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ ஆதிசக்தி பரமேஸ்வரி, இப்பிரபஞ்சம் முழுவதையும் ஆளும் தாங்கள், பிரபஞ்சத்தை படைத்தவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் பாதுகாவலராகவும் இருக்கும் தாங்கள் தங்களின் அன்பின் மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருகிறீர்கள். அனைத்து ஜீவன்களும் வணங்குகின்ற நேசிக்கின்ற தாங்கள் எங்களுக்கு தாயாக இருக்கும் பொழுது தங்களின் அன்பை
நாங்கள் பெறுவதற்கு பிரபஞ்சத்தை விடவும் பெரியதாக எங்களின் இதயம் இருக்க வேண்டும் அம்மா. எங்களின் இதயத்திற்குள் இருக்கின்ற மாயைகள், அகங்காரம், அறியாமை என அனைத்தும் அகற்றப்பட்டு தங்களின் அன்பு, மன்னித்தல் குணம், கருணை, இரக்கம் போன்றவை எங்களுள் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. நாங்கள் இவ்வுலகத்தில் இருப்பவர்களை நேசிக்கும் பொழுது தங்களின் அன்பை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அம்மா. அதற்கான தகுதியும் வலிமையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபம். தங்கள் அருளால் நாங்கள் சஹஜ யோகிகளாக இருக்கின்றோம். இம்முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கும் தாங்கள் எங்களை இந்த முழு உலகத்தில் நடக்கும் அனைத்தையும் நாடகம் என்பதை உணர்த்தி சாட்சி பாவனையில் எங்களை பற்றற்ற நிலையில் நிலை கொண்டிருக்க தாங்களே எங்களை உணர்த்தியும் வழிநடத்தியும் செல்கிறீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் என்றென்றும் அதே நிலைப்பாட்டோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் நட்புணர்வும் கூட்டுணர்வுடன் கூடிய எங்களிடம் இருக்கின்ற அறியாமைகள் அகற்றப்பட்டு தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை மட்டுமே சரணடையும் யோகிகளாக எங்களை எப்பொழுதும் மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் தத்துவத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் மூளையில் இருப்பவர் தாங்களே, எங்களின் இதயத்தில் இருப்பவர் தாங்களே, எங்களின் கல்லீரலில் இருப்பவரும் தாங்களே. தாங்களே எங்களை வழிநடத்துங்கள். தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாயே, தாங்களே எங்களின் ஆக்ஞா சக்கர சுவாமினியாக எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கின்றீர்கள். தாங்களே மன்னிப்பை வழங்குபவர், மன்னிப்பே வடிவமானவர். மன நிறைவு, சுய கட்டுப்பாடு, பற்றின்மை மற்றும் பொறுமையை வழங்குபவர் தாங்களே ஆவி. தாங்களே ஓம்காரா, எங்கும் நிறைந்துள்ள ஆதியும் அந்தமும் தாங்களே ஆவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மன்னித்தல் குணத்தை பெற்றிருக்கும் பொழுது தியாக குணமும் எங்களுள் நிலைநிறுத்தப்படுகிறதம்மா. நாம் உறுதிமொழியை கூறலாம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கின்றேன். ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம்
கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். எங்களின் சகசிரார சுவாமினியே, எங்களின் சகசிரார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, எங்களுக்கு சுய ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் யார் என்பதையும், மற்றவர்களை விட நாங்கள் எந்த அளவிற்கு சிறந்தவர்கள் என்பதையும் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். அந்த உணர்தலை பெறும் நாங்கள் அந்த அளவிற்கு நாங்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருப்பதற்கு எங்களின் அனைத்து மனித குணங்களையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு, தாங்கள் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்ற குணங்களின் உண்மையையும் சத்தியத்தையும் புரிந்து அதன்படி செயலாற்றுவதற்கு தாங்களே எங்களை வலிமையுடையவர்களாக மாற்ற வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விசார சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசார சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். In any place. கவனத்தை எண்ணங்களற்ற இதே நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். In any place where we want to start our work or do anything about it, because His innocence, and innocence was created before everything else was created. Is the most powerful power, I should say, innocence. And then we'll do the Guru Puja, which is actually the Adi Guru, the primordial master, incarnated on this earth many times. And as you know, as Dattatreya, he was born as Janaka, Nanaka, and many others. That principle is within us, and that is very important, that we should develop the principle of Guru Nanak or Janak or any one of these primordial masters. Because if the spirit is the master, we have to become the master of ourselves. And the power of the masters are that they are the essences of the innocence of the creator, of the sustainer, and the destroyer. They are the innocence of all these. Out of them, this great personality, innocence of these three personalities was created, this great incarnation. And their innocence is shown by their detachment to things. They live everywhere, just like other human beings, married,
living in the families, but absolutely detached. Unless and until this principle is awakened in you, you cannot do sajna. First of all, this principle of Guru must be awakened in you, which gives you balance. And then the ascent has to be brought in through the spirit, the Atma. That is done by the Shakti, by the Kundalini herself. She is the Shakti, she is the womb. She is the one who nourishes, first of all. She nourishes. That power within us, nourishes all our chakras, by which she cures our mental, emotional, physical, spiritual being. Because sometimes we bow to wrong type of people. Our spiritual being is also very much hurt. And after that, after she has achieved that, then she ascends through your continual movement and gives you the self-realization. So it is she who is the giver of your moksha. She is the one who is the giver of the peace, of the joy. And this mother of yours resides in you, and she gives you the realization. So we worship her as the power within you, so that you are empowered. You become power. But this power makes you the master. When she comes in the void area, she makes you the master, because she enlightens that Guru principle within you, and you become the master. You become the master of yourself, and by that you become the master of others also. The one who is not the master of oneself cannot be the master of others. So it works out first of all on you, and then it radiates. And that radiation makes others also accept you as the Guru. That dynamism and that compassionate attitude all develops through this Guru principle. But this is the blessing of the Kundalini, the womb, the mother, the one who we call as Aquarius. This is residing within us, and we have to just accept her manifestation and welcome her with open heart, and know that today is the day when we are expecting human beings to rise to that level where they become compassion, love, affection. This is the new awareness with which we are going to be completely fulfilled. And unless and until that happens, there's no chance for the emancipation of humanity. No doubt about it. We have worked out so many things in so many places, and every place I find has a different problem. The most difficult I find is America. It's like Mathura, where Sri Krishna had to go and establish himself. That was the kingdom of Sri Krishna, and where Kamsa was ruling. So the people in Mathura were the most difficult people, because they were governed by devils. And the devils have a capacity to dominate good people. They are also dominated that even where Sri Krishna lived, they tried to go and harm him and kill him and all. And all the dynamism of these people from Mathura was killed by Kamsa, who was to be killed by Sri Krishna. Surprisingly, the first day I came to New York for the puja, the first day it was written, Parivartani Ekadashi. Now, Ekadasha is the power with which the people are going to be destroyed. Now that is Parivartani, means the one by which you are going to be transformed. So how is it the power that is going to destroy is going to transform you? Firstly, it will destroy all that is oppressive, all that kills your dynamism, all that makes you slave.
that is going to be destroyed. Secondly, people will be frightened, the half-baked ones who are neither here nor there. That will be destroyed, and that awe will change. Thirdly, when you see that your kith and kin are going to be destroyed, then you will have much more compassion, much more tolerance for them, and you will try to save them. So that is what it is, where Sri Krishna had to raise a complete mountain on his fingertips, like this, on the right side. Govardhan Dari was called. That is what is my job here, is to raise the mountain, I think, and place it on my fingertip like that. But this finger has to be strong, and this finger is nothing but the Sahajyogis of America, and they have to help. By their dynamic behavior and by their proper understanding, responsibility as the people belonging to this great nation of fatherhood. This is the finger of the father. And that fatherhood has to be dynamic, has to be overpowering, and has to be very responsible. And in that responsibility you learn so many things. So that's my job is, that's my goal is. She asked me in the TV, what is your goal, mother? I didn't tell her that I have to raise a mountain on my finger. She would never have understood that. But that is what one has to do here, to raise the mountain. And I find it's like that, mountainous. And the base of the mountain seems to be Houston, which is the most difficult part of it. They just don't move. They just don't move. It's jada. It's very, very tamasa. It's so full of ignorance and so full of heaviness. That is the most difficult part. And that's why, for Houston especially, we should do a nice puja to the Kundalini that she rises in Houston. So may God bless you. Can you get me the handkerchief? Get the names. Today it said it's Anant Chaturdashi. Huh? Anant Chaturdashi. Today? Ah, that's great. Yes, must be. I was wondering. Ananta Chaturdashi. Ananta Chaturdashi is the day when we Visarjan dissolve Sri Ganesha in the water. You think Ganesh ji ko छोड़ते हैं ना पानी में, because he's established for 10 days, and after 10 days he's born on the 4th. After 10 days he's dissolved in the water, so that everywhere his power is spread through the water. That's why no wonder there was a flood. Ganesha settled down into the water. That is Ananta Chaturdashi. Ananta is Sri Ganesha. Ananta means which cannot be destroyed. Innocence cannot be destroyed. And that is why is the Ganesh Chaturdashi, means the day when Ganesha is dissolved in the water, in the ocean, or he is created, worshipped for 10 days and again given back. So it's a very great day today, I should say, like the resurrection of Christ, that you had Christ here, he lived with you, and then went back to his Father. Father is the ocean. And that's what in India they do. They establish him on the 4th day, and on the 10th day they put him back to the ocean. We used to do the same thing in our school. Pardon? Also, we used to do the same thing in our school. Huh? We used to do the same thing in our school. He says that he did the same in his school. They used to make the Ganesha and then... Really? What school? It's in the Gawali on a fort. Ah. So we used to have a statue and 4 of the guys we used to carry them on.
And then he says, but no one understands. They just do it without understanding what they are doing about it. So it's a thing is even in India, how many people know about Ganesh? No one knows. Maharashtrian, they worship him a lot, but they don't know much about it. They don't know how much is important, what he represents, how did he came on this earth, nothing. We have become very superficial that way. But at least it keeps your attention by doing all these things there. You see, this is the advantage of being in India. The children have to be a little bit pinned down to a thing. They, by festivals and all that, they try to then find out what is this, what is that. The attention is more there, not outside so much, you see. That's the thing. I want to start. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். श्री गणपति स्तोत्रम्। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनम् पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम् जपेद् गणपतिस्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्री नारदपुराणे संकटनाशनम् श्री गणपतिस्तोत्रं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாய் ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பும் பக்தியும் சரணாகதியை போன்று நாங்களும் தங்களிடத்தில் பக்தியோடு அர்ப்பணிப்போடு சரணாகதியோடு இருக்க வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் அதே நிலையில் இருப்பதற்கு, வலிமையானவர்களாகவும் தகுதியுடையவர்களாகவும் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.